எப்படி இருக்கீங்க? இந்த நாளில் பெலன் இல்லாத உங்களுக்கு கர்த்தரே பெலனாக இருக்கிறாரு. சங்கீதம் 16 தியானித்து பாருங்கள். பெலனே இல்லை, பலவீனமாக இருக்கேன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். மாத்திரமல்ல, உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். அசைக்க முடியாத தேவ வல்லமை உங்களை மூடிக்கொள்ளும். ஆபத்துக்கள் எளிதில் அணுகக்கூடாதபடியான பாதுகாப்பான உறுதியான இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். என்றென்றைக்கும் ஜீவனுள்ள உரிமையுள்ள தகுதியுள்ள ஒரே இரட்சகராக கர்த்தர் உங்களை சூழ பாலை நெருங்கி பாதுகாத்து கொள்ளுவார். அவர் உங்களுக்கு சொந்தமானவர். அவர் மாத்திரமே உங்களுடைய சிருஷ்டிகர். அவர் மாத்திரமே உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பாறையாக இருக்காங்க. எதிர்ப்புக்கும் உங்களுக்கு நடுவில் கர்த்தர் நின்று உங்களை ஓடி ஓடி பாதுகாப்பு வளையத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எதிரியின் அம்புகளை வீழ்த்தி நீங்கள் முன்னேறி செல்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு உதவும். உங்கள் வெற்றியின் வலிமையும் வெற்றியின் கொண்டாட்டமும் கர்த்தராகவே இருக்கிறாரு. ஆபத்து வேளையில் உங்களை உயரத்தில் வச்சு உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறாரு. பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா? சங்கீதம் 16 திரும்ப படித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஐ லவ் யூ லார்ட் அப்படின்னு சொல்லுங்கள். இயேசுவே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஓகேயா?